டிசம்பர் 26 விலை உயர்ந்த பலி. நாம் இடைவிடாமல் துதியின் பலியை ஏறெடுக்க கடவோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய வாயினால் நாம் செயல்படுவர்களின் முக்கியத்துவத்தை சுட்டி காண்பிக்கும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் பயன்பாட்டிலிருந்து 2 காரியங்கள் வரும்: மரணம் மற்றும் ஜீவன். நாம் முறுமுறுத்தாலோ எதிர்மறையானவர்களை பேசினாலோ அல்லது சுயத்தையே மையமாக கொண்டிருந்தாலோ நம்முடைய நாவுகள் மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் அந்த எதிர்மறையான தன்மையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவனை துதித்து ஆராதிப்பதில் நடை போட்டால் நம்முடைய நாவுகள் ஜீவனை பிறப்பிக்கும். மேலும் நம்முடைய நாவுகள் எந்த கனியை பிறப்பிக்கின்றனவோ அது இனிமையோ கசப்போ அதையே நாம் புசிக்கப் போகிறோம். இவ்வாரத்திற்கான நம்முடைய மாதிரி வசனத்திற்கு திரும்புவோம். அதிலிருந்து ஒரு முக்கியமான குறிப்பை நான் வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். எழுத்தாளர் கூறுகிறார், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இதில் மிக முக்கியமான 2 வார்த்தை பலி என்பதாகும். துதி ஒரு பலி. வேதாகமத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையில் பலி என்றால் அதில் மரணம் அவசியம். பழைய ஏற்பாட்டின் பலிகளில் மரணத்தின் வழியாய் கடந்து வராத ஒன்றும் தேவனுக்கு செலுத்தப்பட்டதில்லை. ஆகவே துதியின் பலிக்கு மரணம் அவசியம். பழைய மனிதனின் மரணம் தேவனை துதிக்க வேண்டிய விதத்தில் பழைய மனிதனால் தேவனை துதிக்க முடியாது. அங்கே ஒரு மரணம் அவசியம். மேலும் ஒரு பலி என்றால் அதற்கு விலை செலுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே துதியும் விலையுறந்ததுதான். இதை நான் இவ்வாறாக கூறுகிறேன்: நாம் விரும்பாத போதுதான் தேவனை இன்னும் அதிகமாக துதிக்க வேண்டும். துதி நம்முடைய உணர்வுகளை சார்ந்ததல்ல, அது நம்முடைய ஆவியில் உண்டாகும் பலி. நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு துதி செலுத்துகிறேன். துதி ஒரு பலி என்று அறிக்கை செய்கிறேன். துதி விலை இருந்தது. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். நான் இடைவிடாமல் துதியின் பலியை செலுத்துவேன். ஆமென்.